வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கும் ஏனைய இனத்தவர்களுக்கும் நியாயம் கிடைக்க செய்யும் வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களை போன்று மனித உரிமை மீறல்கள் இடம்பெறாது என உறுதியளிப்பதற்கு மாறாக அதனை செயலில் காண்பிக்க வேண்டும். மனோரி முத்தட்டுகம் ஆணைக்குழுவின் ஊடாக நாடளாவிய ரீதியில் 22,000க்கும் மேற்பட்ட காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் 60க்கும் மேற்பட்டோர் காணாமலாக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறது. ஈராக்கிற்கு பின்னர் இலங்கையிலேயே அதிகளவானோர் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். எனவே இது தொடர்பில் கண்டறிவதற்கு முறையான விசாரணைகள் அவசியமாகும். கொல்லப்பட்ட ஜேவிபியினர் தொடர்பில் மாத்திரம் அரசாங்கம் கருத்தில் கொள்ளாது இராணுவத்தினால் கொல்லப்பட்ட தமிழர்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மஹிந்தவுடன் அரசாங்கத்தில் இருந்தபோது பட்டளந்த ஆணைக்குழு தொடர்பில் வாய் திறக்காத ஜேவிபி இன்று அது பற்றி பேசுகின்றது. அல் ஜசீராவினால் வெளிப்படுத்தப்பட்டதன் பின்னரே அரசாங்கத்துக்கு படலந்த ஆணைக்குழு நினைவுக்கு வந்துள்ளது. யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் மாவா கலந்த கஞ்சாவுடன் சந்தேக நபர்கள் 3 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடுவில் நாகம்மாள் கோவில் வீதி பகுதியில் நேற்றைய தினம் காலை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே இவ்வாறு கஞ்சா கலந்த மாவாவுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒருவர் 200 கிராமுடனும் மற்றவர் 200 கிராமுடனும் மற்றவர் 100 கிராம் கஞ்சா கலந்த மாவாவுடனும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் தற்போது சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் அவர்களை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது பாராளுமன்ற உரையின் போது முஸ்லிம் தனியார் சட்டம் மற்றும் இஸ்லாமிய விழுமியங்கள் தொடர்பில் அறிவீனமாக கருத்து வெளியிட்டதாக அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா சபை கண்டனம் தெரிவித்துள்ளது. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா விடுத்துள்ள செய்தியில் மார்க்க விவகாரங்கள் மற்றும் அதன் சட்டத்திட்டங்கள் குறித்து போதிய அறிவின்றி கருத்து வெளியிடுவது சமூகங்களிடையே தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கி குறிப்பிட்ட நம்பிக்கைகளை பின்பற்றி வாழும் சமூகத்தின் மத உணவுகளை தூண்டும் நிலையை உருவாக்கக்கூடும். அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா சபை முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டத்தில் மார்க்க அடிப்படைகளுக்கு முரணில்லாத வகையில் மாற்றங்களை கொண்டு வருவது தொடர்பாக அதனுடன் தொடர்புடைய அமைச்சுக்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான ஒத்துழைப்புடன் செயற்பட்டு வருகின்றது. இவ்வாறான மதம் சார்ந்த முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பொது மன்றங்களில் கருத்து வெளியிடும் போது மிகுந்த நாகரிகத்தோடும் தெளிவோடும் பிறரது உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் நடந்து கொள்வதே மிகவும் சிறந்ததாகும். மருத்துவர் அர்ஜுனா உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் மதங்கள் பற்றிய முக்கியமான விடயங்களில் தேவைப்படுமாயின் அவற்றை பேசும் முன் அந்தந்த மதங்களின் உயர்பீடங்களிடம் தெளிவு பெற்ற பின்னரே கருத்து தெரிவிப்பது முறையாகும். மட்டக்களப்பு மாவட்டம் வெல்லாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்னவத்தை பகுதியில் தாக்குதலுக்குள்ளான ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவரின் சடலம் நேற்றைய தினம் பிரதேசத்தில் உள்ள வயல் பகுதியொன்றிலிருந்து மீட்கப்பட்டதாக வெல்லாவளி போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது நேற்று முன்தினம் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் அங்குள்ள வயல் பகுதியில் வைத்து மதுபானம் அறிந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அவ்வாறு மது அருந்திக் கொண்டிருந்தவர்களிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன்போதே தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் 46 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான புவனேந்திர ராசா என்பவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த நபரின் மரணம் தொடர்பில் அவருடன் மது அருந்திக் கொண்டிருந்த 3 பேரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்திற்கு அருகிலேயே இருக்கும் ஆபத்து ஒன்று தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் எச்சரிக்கை ஒன்று விடுத்துள்ளார். குறித்த எச்சரிக்கையானது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் காலத்தில் இலங்கைக்கான கென்யா தூதரகத்தில் பணியாற்றிய மற்றும் தற்போது அமைச்சர் விஜித ஹேரத்தின் தனிப்பட்ட செயலாளராகவிருக்கும் சுனில் த சில்வா தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நேற்றைய தின நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவித்த சாமர சம்பத் கடந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர் அலி சப்ரியைப் போலவே
அமைச்சர் விஜித ஹேரத்தும் தனது கடமையை சிறப்பாக செய்து கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். எனினும் விஜித ஹேரத்தின் தனிப்பட்ட செயலாளராக தற்போது கடமையாற்றும் சுனில் த சில்வா என்பவர் இலங்கைக்கான கென்யா தூதரகத்தில் பணியாற்றிய போது பெண் அதிகாரி ஒருவரிடம் முறைகேடாக நடந்து கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் இலங்கைக்கு வருகை தந்து அது தொடர்பில் முறைப்பாடொன்றை முன்வைத்திருந்ததாகவும் ஆனால் அந்த விடயத்தை அப்போதைய அரசாங்கம் மூடி மறைத்திருந்ததாகவும் சாமர சம்பத் சுட்டிக்காட்டினார். இவ்வாறானதொரு பின்னணியில் விஜித ஹேரத் போன்ற அமைச்சரிடம் நாட்டின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் அமைச்சர்களின் மதிப்பை இல்லாமல் செய்யும் வகையிலான ஒருவர் இணைந்துள்ளதாக அவர் எச்சரித்தார். கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என பேராயர் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு பேராயர் மாளிகையில் நேற்றைய தினம் நடைபெற்ற மக்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 6வது ஆண்டு நிறைவிற்கு முன்னர் நீதி நிலைநாட்டப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஹர்தினால் அதன்போது குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நாட்டை ஆட்சி செய்தவர்கள் வாக்குறுதிகளை அளித்தனர். ஆனால் அவர்கள் அளித்த ஒரு வாக்குறுதியை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. குறித்த அமைப்பை மாற்றுவதற்காகவே இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். ஆனால் அந்த அமைப்பு மாறவில்லை என்றால் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டியிருக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தில் ஜனாதிபதி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்னும் கோருகின்றோம். எனவே 6வது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் இது தொடர்பாக அரசாங்கத்திடமிருந்து நியாயமான மற்றும் நியாயமான சமிக்கை கிடைத்தால் நாங்கள் அதை பற்றி மகிழ்ச்சி அடைவோம். இல்லையெனில் நாங்கள் மீண்டும் ஒருமுறை வீதிகளில் இறங்க வேண்டியிருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் பெண் வைத்தியருக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மன்னார் பெண்கள் வலையமைப்பு பிரதமருக்கு எழுத்து மூலம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி மன்னார் பெண்கள் வலையமைப்பினால் நேற்றைய தினம் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மதிப்பிற்குரிய இலங்கை வாழ் குடிமக்களுக்கும் ஊடகத்துறையில் கூடியிருக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் மற்றும் பிரதமர் அவர்களுக்கும் இன்றைய தினம் நாங்கள் அனைவரும் துயரமான இதயங்களுடன் உங்கள் முன் இலங்கை முழுவதையும் முழுக்கிய சம்பவம் தொடர்பாக எடுத்துரைப்பதற்கு ஒன்று கூடியுள்ளோம். அனுராதபுரத்தில் பணியாற்றும் பெண் வைத்தியருக்கு இராணுவத்திலிருந்து தப்பியோடிய இராணுவ சிப்பாயால் கத்திமுனையில் இழைக்கப்பட்ட உடல் ரீதியான வன்புணர்வு என்பது ஒரு தனி மனிதன் மீதான வன்முறை அல்ல. மாறாக இது இலங்கையில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த பெண்களின் கண்ணியம், பாதுகாப்பு, நம்பிக்கை மீது இழைக்கப்பட்ட குற்றச்செயலாகும். இந்த கொடூரமான வன் செயல் பெண்கள் நலிந்த நிலையில் உள்ளனர் என்பதை காட்டுகின்றது. அத்துடன் இது சாதாரண பெண்களுக்கு மட்டுமல்ல, தங்களது வாழ்க்கையை ஏனையவர்களின் உயிர்களை காப்பாற்ற தங்களை அர்ப்பணித்த வைத்தியமாது மீதும் நடந்தேறியுள்ளது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தை தவிர்த்து வரும் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனின் மனைவி மற்றும் மகனிடமிருந்து குற்ற புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பெற்றுள்ளது. கோகந்தரவில் ஒரு வீட்டில் வைத்து குற்ற புலனாய்வு அதிகாரிகள் இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மீறி தலைமறைவாகியுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனை தேடி குற்ற புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. நீதிமன்றத்தை தவிர்த்து வரும் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனின் மனைவி மற்றும் மகனிடமிருந்து குற்ற புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பெற்றுள்ளது. ஹோகந்தரவில் ஒரு வீட்டில் வைத்து குற்ற புலனாய்வு அதிகாரிகள் இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மீறி தலைமறைவாகியுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனை தேடி குற்ற புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை வீட்டை தொடர்ந்து சோதனை செய்த அதிகாரிகள் தேசபந்து தென்னகோனின் மகன் மற்றும் மனைவியிடம் விசாரணை நடாத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சந்திவெளி காட்டுப்பகுதியில் வீசிய நிலையில் ஆண் குழந்தையொன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தையின் சடலமானது மட்டக்களப்பு சந்திவெளி காவல்துறை பிரிவில் உள்ள முரக்கொட்டாஞ்சேனை காட்டையண்டிய பகுதியில் நேற்றைய தினம் சனிக்கிழமை காலையில் மீட்கப்பட்டுள்ளது.
குழந்தை சம்பவ தினமான நேற்றைய தினம் பிறந்துள்ளதாகவும் குழந்தையை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை தேடி வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்த பெண்ணொருவர் அந்த குழந்தையை உரப்பையில் கட்டிக்கொண்டு சென்று அதனை சந்திவெளி காவல் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட முரக்கொட்டாஞ்சேனை காட்டையண்டிய பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் காலை 9 மணியளவில் சடலம் ஒன்று இருப்பதை கண்டு பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவெளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட இசைப்பிரியாவிற்கு இந்த நாட்டில் நீதி தேவையில்லையா என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். அனுராதபுரத்திலே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏன் இந்த அரசாங்கமும் சரி நாட்டு மக்களும் சரி எத்தனையோ தமிழ் பெண்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதற்கு எதிராக ஏன் இந்த அரசாங்கம் கொந்தளிக்கவில்லை? அவ்வாறு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட இசைப்பிரியா உயிரோடு இருந்ததற்கான ஆதாரங்களும் காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் அரைகுறை ஆடைகளுடன் இருந்த காணொளிகளும் வெளியாகியிருந்தன. இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா? இசைப்பிரியாவிற்கு இந்த நாட்டில் நீதி தேவையில்லையா என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார்.